ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக பேசின்னு இருக்கா பெண் பிள்ளை. ராமானுஜர் பற்றியே நிறைய வாக்கியங்கள் பேசின்னு இருக்கா. அவளுக்கு தெரியாது ராமானுஜர்கிட்டயே இந்த வாக்கியங்கள் எல்லாம் பேசின்னு இருக்கான்னு. 70வது வாக்கியம், சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. 71, சூளுருவ கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே. இப்போ 72வது வாக்கியம், உயிராயை பெற்றேனோ ஊமையை போலே. இது ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். இந்த ராமானுஜரோட மடத்தில் ஒரு ஊமை பிராமணன் இருந்தாராம். அவர் ஊமை, பிறவியிலே ஊமை. அதனால் ஒன்றும் இதெல்லாம் வேதம் அதெல்லாம் எதுவுமே கற்றுக்கல. அவர் பாட்டுக்கு எல்லா கைங்கரியமும் அந்த மடத்தில் பண்ணின்னு இருப்பாராம். யாராவது மடத்தில் வாழை மரம் கட்டுறான்னா இவர் போய் அங்கே உதவி செஞ்சு அவளுக்கு பிடிச்சி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி வாழை மரம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இலை பரிமாறினார்னா இலையெல்லாம் எடுப்பார், குப்பையெல்லாம் அள்ளுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியம்லாம் அந்த மடத்தில் பண்ணின்னு இருப்பார். அவர் பாட்டுக்கு இருந்துட்டு எப்போதும் ராமானுஜரை பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு அதில் ஒரு பரம சந்தோஷம். ஆச்சாரியரை பார்க்கறதுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா ஆச்சாரியரோட கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுதுன்னா நம்மளோட லைஃப் பியூட்டிஃபுல்லாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் அவர் பாட்டுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு மடத்திலேயே இருந்துட்டு இருந்தாராம். ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் மடத்துக்கு போயின்னு இருந்தாராம். அவரோட அறைக்கு போயின்னு இருந்தாராம், மடத்துலேருந்து அவரோட அறைக்கு. அப்போது இந்த ஊமை பிராமணர் ஒரு தூணுக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தாராம். ராமானுஜர் அப்படி அறைக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து கையை காமிச்சு கூப்பிட்டாராம், இங்கே வா அப்படின்னு. கூப்பிட்ட உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமா அப்படியே குதிச்சுண்டு போகிறாராம். ராமானுஜர் கூப்பிட்டுட்டார், ஆச்சாரியர் கூப்பிட்டுட்டார் அப்படின்ட்டு பரம சந்தோஷத்தில் ஓடுறாராம். ஓடின உடனே அவர் அந்த ராமானுஜர் கிட்ட போன உடனே ராமானுஜர் அவரோட கையை அப்படி பிடிச்சி அப்படியே அவரோட அறைக்குள்ளே இழுத்துன்னு போகிறாராம். இழுத்துன்னு போன உடனே அவருக்கு அப்படி கண்ணெல்லாம் தண்ணி வருது. அவ்வளோ சந்தோஷம், அவருக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா அவர் எதுவுமே எதிர்பார்த்து எதுவுமே பண்ணுறதில்ல. ராமானுஜர் கூட இருக்கணும், அவரை தினமும் பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்றது ஒன்று தான் அவரோட மனசில் இருக்கிற ஆசை. வேறு எதுவும் பெருசாக ஆசையெல்லாம் அவர் பட்டதே இல்லை. ஸோ ராமானுஜர் இப்படி கையை பிடிச்சி இழுத்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கண்ணில் தண்ணி வருது. உள்ளே போன உடனே ராமானுஜர் உள்ளே அழிச்சின்னு போகிறார். ராமானுஜர் இவரை உள்ளே அழிச்சின்னு போகிறாராம். போன உடனே கதவெல்லாம் சாத்தி பூட்டிடுறாராம். பூட்டிட்டு இவர் ராமானுஜர் இவரை மனையில் உட்கார சொல்கிறாராம். அப்படியே அவருக்கு அப்படி ஒரு பரமானந்தம், அவர் லைஃப்பில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு. இதை கூரத்தாழ்வார் வெளில நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கார். அப்போது அவருக்கு தெரியறது, ஓ இன்னைக்கு ஊமைக்கு ஏதோ வாழ்வு, ராமானுஜர் அவரை கூட்டின்னு போயிருக்கார், ஏதோ பெருசாக பண்ண போகிறார், அவருக்கு ஒரு நல்ல கைங்கரியம் நல்ல காரியம் அவருக்கு நடக்க போகிறது இன்னைக்கு, இதை நம்ம பார்க்கணுமேன்னு அவருக்கு ஒரு ஆர்வம். பார்க்கணுன்னா அவர் கதவு பூட்டியாச்சு, எப்படி பார்க்கறது? அப்போ உடனே என்ன பண்ணாராம், சரி அந்த சாவி துவாரம் இருக்கும்ல, கீ ஹோல், அது வழியாக பார்க்கலாமே. அது ரொம்ப தப்பு, பட் இருந்தாலும் இவருக்கு இருக்கிற ஆர்வம், ராமானுஜர் அவருக்கு என்ன விசேஷமாக பண்ண போகிறார் அப்படின்றத இவருக்கு பார்க்கணுன்ற அந்த ஆர்வம், க்யூரியாசிட்டி. ஸோ அதனால என்ன பண்ணுறார், அந்த கீ ஹோல் வழியாக அப்படி கண்ணை அப்படி வச்சு பார்க்குறார். ராமானுஜர் இந்த ஊமையை உட்கார சொல்லியிருக்கா, உட்காந்துருக்கார். உட்கார்ந்த உடனே ராமானுஜரும் உட்காந்துக்கிறார் அவரோட ஆசனத்தில்.
உட்காந்து அவரோட காலை இப்படி காட்டி அவரை வந்து அந்த ஊமை பிராமணனை வந்து நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். பாத நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக, அந்த ஊமை பிராமணனுக்கு எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியலையா, அப்படி ஒரு சந்தோஷமாக அவருக்கு. அப்படியே கால் ரெண்டுத்தையும் பிடிச்சுன்றாராம். அந்த ஊமை பிராமணன் வந்து ராமானுஜரோட காலை அப்படியே பிடிச்சுண்டு தலையை அப்படி ஃபுல்லாக குனிஞ்சுண்டு அந்த தலையை காலுக்கிட்ட வச்சுண்டு அப்படியே ஓன்னு அழறாராம். சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அவருக்கு. அப்படி ஒரு சந்தோஷமாக. இனிமே அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு மினிட் அவரோட லைஃப் போயிட்டா கூட பரவாயில்ல, அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டதா ஒரு சந்தோஷம். இத்தனைக்கும் படிப்பு கிடையாது அவருக்கு. யாரும் எதுவும் பெருசாக அவரோட பேச மாட்டா. ஏன்னா அவருக்கு ஊமை. அவர் பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஊமையிலேயே அவர் ஏதோ ஊமை பாஷையில் ஏதோ சொல்லுவார். அதை புரிஞ்சுக்காதவா அப்படியே திட்டிட்டு போயிடுவா, அந்த மாதிரி. ஸோ ராமானுஜர் இவருக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்தது அவருக்கு பரம திருப்தி. ஸோ நன்னா பிடிச்சுட்டாராம். பிடிச்சுட்டு அப்படியே அழுன்னு அழறாராம். அந்த அழுகையிலேயே அவரோட பாதத்தை நல்லா அலம்பிட்டாராம். ராமானுஜரோட பாதத்தை அந்த அவரோட அழுகையினாலேயே அலம்பிட்டாராம். அலம்பிட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக ராமானுஜர் உடனே அப்படி தலையை தடவி அவரை எழுப்பினாராம் மேலே. அது வரைக்கும் அவர் பாதத்திலேயே படுத்திருந்தாராம். எழுப்பின உடனே அவ்வளோ சந்தோஷமாக அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி அவரை வெளில அமிச்சாராம். வெளில வந்த உடனே கூரத்தாழ்வார் இங்கே அழுதுன்ட்ருக்காராம். என்னடான்னு பார்த்தா கூரத்தாழ்வார் இங்கே இந்த ஊமைக்கு கிடச்ச அந்த பாக்கியத்தை நினச்சி அப்படி உருகிறாராம். என்ன மாதிரி பாக்கியம் கிடச்சிடுத்து, நான் ஊமையாக பிறக்காத போயிட்டேனே, நானும் ஒரு ஊமையாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய நடத்தில் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஊமைக்கு கிடச்ச பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு நினச்சி உருகிறாராம். நம்மெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஊமையாகவே இருந்துடணும். ஊமையாகவே இருந்துட்டா எல்லாமே நல்லது நடக்கும். சைலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இந்த ஊமைக்கு வந்து அவனோட வாய் பேசாததே அவனுக்கு ஒரு நன்மையை பண்ணிடுத்து, ஒரு ஆச்சாரியனோட அனுகிரகம் கிடச்சிடுத்து. அந்த மாதிரி நம்மளுமே நிறைய விஷயத்தில் வந்து அப்படியே குவைட்டாக ஊமையை போல் இருந்துட்டோன்னா எல்லாமே நல்லது தான் நடக்கும். பேச போனாதான் பிரச்சனை. பேசாமல் குவைட்டாக ஊமையாக இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கூரத்தாழ்வார் வந்து இவருக்கு கிடச்ச அந்த பாக்கியத்தை நினச்சி சந்தோஷப்படுறாராம். பொறாமப்படலை, சந்தோஷப்படுறாராம். அதனால அவர் அழறாராம். அழுதுட்டு அவர் நினச்சிக்கிறாராம், ஐயோ நான் ஊமையாக பறந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சி உருகிறாராம். அப்புறம் அந்த ஊமை வந்து சொல்கிறாராம், இப்போ அவருக்கு தெரியாது இல்லை, ஊமைக்கு தெரியாது. கூரத்தாழ்வார் வந்து சாவி துவாரம் வழியாக அப்படியே அழகாக பார்த்தார் நடந்ததெல்லாம் உள்ளன்னு தெரியாது இல்லையா. அதனால் அவரோட ஊமை பாஷையில் ஆக்ஷனில் காட்டுறாராம். இந்த மாதிரி ராமானுஜர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார், நான் அவரோட காலை பிடிச்சின்னு ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே ராமானுஜர் அவர் பின்னால் முதுகை தட்டி கொடுத்து நீ பாக்கியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாராம். இதை தான் பெண் பிள்ளை அழகாக பிடிச்சுன்ட்டா. இந்த மாதிரி உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே, ஊமையாக இருந்து உயிராய பெற்றேனோ, இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கட்டத்தில் நான் இருந்தேனா, இங்கே வைத்தமாநிதி அவர் மகாநிதி பெருமாள், அந்த மாதிரி ஒரு பெருமாளை வந்து நான் விட்டுட்டு போகணுன்னு தானே நினைக்கிறேனே தவிர இந்த பெருமாள்கிட்ட ஒரு உயிராய பெறணும் அப்படின்லாம் அடியாளுக்கு இல்லையே சுவாமி. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி. நான் என்ன ஊமையா இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்தோடு வாழறதுக்கு? அப்படிலாம் இல்லையே சுவாமி, அந்த அளவுக்கெல்லாம் பக்தி இல்லை சுவாமி, அதனால நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு. ராமானுஜர் வியந்து போயிட்டாராம் இந்த விஷயத்த கேட்ட உடனே. எப்படி பாரு, பெண் பிள்ளை எவ்வளோ விஷயத்த கிரகிச்சு வச்சுட்டுருக்கா, மனசில் தேக்கி வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே கொட்டுறா பாரு அப்படின்னு ஆனந்தப்பட்டாராம்.
ஸோ இந்த வாக்கியம் 72ஆம் வாக்கியம், உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.